الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم. எல்லா புகழும் இறுதி இறை தூதர் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீரத் மற்றும் ஷரீஅத் தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் நம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மரியாதைக்குரிய இந்த நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் நாட்டாண்மை அவர்களே, தற்போதைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய மரியாதைக்குரிய நாட்டாண்மை பஞ்சாயத்தாளர்களே, ரஹீமியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, மாணவ கண்மணிகளே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சிறார்களே, இளைஞர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோரையும் ஒரு கண்ணியமான விழாவிலே ஒன்றிணைத்திருக்கிறார். இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமாக இருக்கக்கூடிய ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மூன்றாவது மாதம் என்பது சிறப்பு வாய்ந்த பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது. முஹர்ரம் இஸ்லாமிய மாதங்களிலே முதலாவது மாதமாக இருக்கிறது. முஹர்ரம் என்று சொன்னவுடன் நம்முடைய சிந்தனையிலே வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து சென்ற ஹிஜ்ரத்துடைய பயணம் தான் நம் சிந்தனைக்கு வரும். முஹர்ரம் மாதத்திலே நடைபெற்றது. அதே போன்றுதான் துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய மாதங்களிலே கடைசி மாதமாக இருக்கிறது, 12வது மாதம். துல்ஹஜ் என்ற வார்த்தையை கேட்டவுடன் நாம் நினைவுக்கு வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய தியாகங்களும் நம் கண்களுக்கு முன்னால் நிழலாடுகிறது. ரஜப் மாதம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்று தொழுகை அல்லாஹ்விடத்திலே பெற்று வந்த அந்த நிகழ்வு நம் சிந்தனைக்கு வருகிறது. இப்படியாக நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒவ்வொரு மாதத்திற்கென்றும் பிரத்யேகமான பல்வேறு சிறப்புகளை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசையிலே இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமான ரபீஉல் அவ்வல் என்று சொன்னாலே நபியுடைய பிறப்பு குறித்த சிந்தனை நம் எல்லோருக்கும் வருவது இயல்பான ஒன்றுதான். அந்த அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே இங்கே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய அந்த தொடர்பயான் நிகழ்வினுடைய அந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய துவக்க தினத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்று ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான மீலாது விழாக்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் நபியை குறித்த நாம் கேள்விப்பட்ட செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்ளவும்
புதிய செய்திகளை நம் ஆழ்மனதில் பதிய வைப்பதற்கும் உண்டான நல்ல தௌஃபீகை நம் எல்லோருக்கும் வருடத்தினுடைய எல்லா தினங்களிலும் தர வேண்டும் என்று ரப்புல் ஆலமீனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த நல்ல நேரத்திலே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பிரபஞ்சத்தின் பிரமாண்ட பிறப்பு. பிரபஞ்சம் என்றால் உலகம் என்று அர்த்தம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்று அர்த்தம். பிரம்மாண்டம் என்று சொன்னால் அது சற்று எல்லோருடைய பிறப்புகளையும் விட வித்தியாசமான ஒரு அமைப்பிலே உள்ளது என்று அர்த்தம். இன்றைக்கு உலகத்திலே பிறப்பு இல்லாத நாடும் இல்லை நாளும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் குழந்தை பிறப்பு என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. வருடத்தினுடைய 365 நாட்களிலும் இந்த தினத்தில் உலகத்தில் குழந்தையே பிறக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாத அளவிற்கு வருடத்தினுடைய எல்லா நாட்களிலும் பிறப்பு என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பிறகு என்ன பிரம்மாண்டம், பிறகு என்ன அதிசயம், பிறகு என்ன பிரம்மாண்டம்? நாம் யோசிக்க வேண்டிய செய்தி இதுதான். 365 நாட்களும் வருடத்தினுடைய எல்லா நாட்களும் பிறப்பு என்பது அது நிதர்சனமான சாதாரணமான நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் எல்லா குழந்தைகளையும் போல, எல்லா குழந்தைகளுடைய பிறப்பை போன்று நபியினுடைய பிறப்பு அல்ல. எல்லா குழந்தைகளினுடைய பிறப்பை போன்று நபியினுடைய பிறப்பு அல்ல. நபியின் பிறப்பை அல்லாஹ் பிரம்மாண்டப்படுத்தி இருக்கிறான். அதைத்தான் இன்றைய தலைப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படிங்க இதை பிரம்மாண்டம் என்று நாம் புரிந்து கொள்வது? 1-2 உதாரணம் சொன்னா மிக இலகுவாக நமக்கு புரிந்து கொள்ளும். பொதுவா ஒரு குழந்தை உலகத்திலே பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னர் தான் அந்த குழந்தையை குறித்து அறியப்படும். ஒரு குழந்தை சாதாரணமாக நம் இல்லத்திலே பிறக்கிறது என்றால் பிறந்ததற்கு பின்னர் தான் அந்த குழந்தையினுடைய நிலையை குறித்து அறியப்படும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மற்ற குழந்தைகளின் பிறப்பை போன்று அல்ல. நபியின் பிறப்பு என்பது பிறப்பதற்கு முன்பே அறியப்பட்டார்கள். அதுதான் பிரம்மாண்டம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்களுடைய வரிசையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி வருகிறார்கள். நாம் அறிந்த செய்திதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினல் தௌராத், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தௌராத் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக, உங்களுக்கு விளக்கி சொல்வதற்காக, அதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து உங்களை சரியான வழியிலே அழைத்து செல்வதற்காக நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதோடு என்னுடைய வேலை முடிஞ்சிருக்கிறதில்லை, அத்தோடு என்னுடைய வேலை முடிவதில்லை. இன்னொரு வேலையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரமல்ல, நான் சுப செய்தி சொல்ல வேண்டிய ஒரு செய்தியையும் அல்லாஹ் எனக்கு பொறுப்பையும் வழங்கி இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அப்படி சொல்ல சொன்னான், சுப செய்தி சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. என்ன சுப செய்தி? பி ரசூலின், ஒரு தூதரை குறித்து நான் சுப செய்தி சொல்ல வேண்டும், முன் அறிவிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். யஅதி மின் பஅதி, யஅதி மின் பஅதி,
நான் எப்படி இப்போது அல்லாஹ்வுடைய தூதராக ரசூலாக இருக்கிறேனோ அதே போன்று எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார். எனக்கு பின்னர் ஒரு நபி வருவார். இஸ்முஹு அஹ்மத், அந்த நபியினுடைய பெயர் அஹ்மத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே முந்தைய வேதங்களிலே அஹ்மத் என்ற பெயரிலே இறுதி நபியாக ஒரு நபி பிறப்பார்கள் என்ற அந்த முன் அறிவிப்பு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்திலே வேறு எந்த குழந்தைக்கும் இந்த பாக்கியத்தை, இந்த அதிசயத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. பிறப்பதற்கு முன்னரே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியப்பட்டார்கள், அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். எனவேதான் மற்ற குழந்தைகளை விட நபியினுடைய பிறப்பு என்பது பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்திலே எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஹிஸ்டரி எங்கிருந்து துவங்குகிறது? பிறந்ததற்கு பின்னர். அது அரசு மருத்துவமனையாக இருக்கலாம், அல்லது நவீன டெக்னாலஜிகளோடு கூடிய மருத்துவமனையாக இருக்கலாம். இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த நாளிலே, இந்த தேதியிலே, இத்தனை மணிக்கு இந்த என்னுடைய குழந்தை பிறந்தது, அது வளர்ந்தது, வாலிபமானது, திருமண பருவத்தை அடைந்தது, தொழிலதிபராக இன்ன பிற பல்வேறு சூழ்நிலைகளை கடந்தது, இறந்து விட்டது என்று நாம் ஒரு குழந்தையினுடைய ஹிஸ்டரியை ரெக்கார்டு செய்வதாக இருந்தால், பதிவு செய்வதாக இருந்தால், அந்த குழந்தையினுடைய பிறப்பிலே இருந்து அந்த குழந்தையினுடைய ரெக்கார்டை நாம் துவங்குகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்னர் இருந்து அவர்களுடைய ரெக்கார்டை, அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் முந்தைய வேதங்களின் மூலமாக, முந்தைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகமங்களின் மூலமாக, சுஹுஃபுகளின் மூலமாக, வேதங்களின் மூலமாக மற்ற உம்மத்தினர்களுக்கும் மற்ற நபிமார்களுக்கும் அல்லாஹ் தெரியப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு சிறப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே கொடுத்திருக்கிறான். எனவேதான் நபியினுடைய பிறப்பு பிரம்மாண்டம் என்ற பெயரிலே நாம் அடைமொழியோடு கொடுத்திருக்கிறோம். பிறப்பதற்கு முன்னரே ஹிஸ்டரி தொடங்கக்கூடிய ஒரே மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எனவேதான் நபியினுடைய பிறப்பு பிரம்மாண்டம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். குர்ஆனிலே வருகிறது, அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். யூதர்களை குறித்து பேசப்படுகிற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யஅரிஃபூனஹு, யூதர்கள் அறிந்து கொள்வார்கள் அந்த நபியை, கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். யூதர்கள் தங்களுக்கு பிறந்த, தாங்கள் பெற்றெடுத்த, தாங்கள் வளர்க்கிற குழந்தையை எப்படி பார்த்தவுடன் இது தன் குழந்தை, இது என் குழந்தை என்பதை தெரிந்து கொள்கிறார்களோ, அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ, அதே போன்றுதான் தௌராத்திலே சொல்லப்பட்ட, இன்ஜீலிலே சொல்லப்பட்ட, அதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வேதங்களிலே சொல்லப்பட்ட இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நன்றாக தன் குழந்தையை எப்படி அவர்கள் மறக்க மாட்டார்களோ, நீண்ட நெடிய காலங்களுக்கு பின்னர் அவர்கள் சந்தித்தாலும் எப்படி உடனடியாக தன் குழந்தையை போன்று அறிந்து கொள்வார்களோ, அதே போன்றுதான் இறுதி காலத்து நபியை குறித்தும் அவர்கள் உடனடியாக தெரிந்து கொள்வார்கள். காரணம், முன் வேதங்களிலே நபியை குறித்த செய்திகள், நபியினுடைய குடும்பத்தை குறித்த செய்திகள், நபியினுடைய வரலாறை குறித்த செய்திகள், நபியினுடைய வாழ்வியலை குறித்த செய்திகள் அத்தனையும் முந்தைய வேதங்களிலே அல்லாஹ் அங்கே பதிவு செய்து வைத்து விட்டான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தங்களுடைய பெற்றெடுத்த மகன்களை எப்படி அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் என் குழந்தைகள் என்பதை அவர்கள் உறுதியாக அறிவார்களோ, அதே போன்றுதான்
முன்வேதங்களிலே நபியை குறித்த நான் சொல்லி இருப்பதால், அதை அவர்கள் அறிந்திருப்பதால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருகிற நேரத்திலே யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அந்த யூதர்கள் அத்தனை பேருக்கும் இவர்கள்தான் இறுதி நபி என்பதை உறுதியாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு இந்த ஆயத்தை ஓதுனாங்க. முன்வேதங்கள்ல சொல்லப்பட்ட அந்த செய்திகளுடைய அடிப்படையில அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. இது நம்ம எப்படி இவங்க தெரிஞ்சிருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நாம தெரிந்து கொள்வோம் என்பதற்காக அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள். யார்கிட்ட கேட்கிறாங்க? அப்போது வாழ்ந்த யூத மதத்தினுடைய தலைவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்ற அந்த தலைவரிடத்திலே கேட்டார்கள். அத்தஅரிஃபு முஹம்மதன், அத்தஅரிஃபு முஹம்மதன், முஹம்மதை நீங்கள் அறிவீர்களா? கமா யஅரிஃபு வலதுக இப்னக, உங்களுடைய மகனை நீங்கள் தந்தையாக இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்வதைப் போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டபோது அந்த யூத மதத்தினுடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் சொன்னார், நஅம் வ அக்ஸர என்று சொன்னார். ஆம், முஹம்மதை எங்கள் குழந்தைகளை அறிவதை போன்று இல்லை இல்லை, அக்ஸர அதைவிட அதிகமாக நாங்கள் அறிவோம் என்றார். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொன்னதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள். அதே போன்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டதனுடைய அடிப்படையிலே அந்த யூத மதத்தினுடைய தலைவர் அங்கே அந்த செய்தியை உண்மைப்படுத்தி, இல்லை, எங்கள் குழந்தைகளை அறிவதை விட அதிகமாக முஹம்மதை குறித்து நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்ற சொன்ன அந்த செய்தி தான் நமக்கு பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது, நமக்கு அதிசய பிறப்பாக அமைந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் எல்லா குழந்தைகளையும் போல, எல்லா சிறுவர்களையும் போல, எல்லா பிறப்புகளையும் போல நபியினுடைய பிறப்பை ஆக்கவில்லை. காரணம், நபி அவர்கள் அறியப்பட வேண்டும், நபி அவர்கள் புகழப்பட வேண்டும், நபி அவர்கள் பாராட்டப்பட வேண்டும், நபி அவர்கள் போற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டான். அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பிலே, அந்த திட்டத்திற்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே தான் நபியினுடைய பிறப்பை குறித்து முந்தைய வேதங்களிலே அறிவிப்பு செய்யப்பட்டு அதற்கு பின்னர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எனவேதான் மற்ற பிறப்புகளில் இருந்து நபியினுடைய பிறப்பு பிரம்மாண்டம் என்ற அந்த அந்தஸ்திலே வந்து அமர்ந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நம்ம குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தையை என்ன செய்யறது, அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் சிந்திப்போம். அந்த குழந்தையை நாம் பெற்றெடுத்ததற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்ததற்கு பிறகுதான் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது, இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதா அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதா, எந்த காலேஜில் சேர்ப்பது, பள்ளி படிப்பு முடிந்தால் அடுத்து காலேஜ், அடுத்தடுத்த நிலைகளை கடக்கிற போது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை குறித்து அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படி அல்ல. நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே நபியின் எதிர்காலத்தை குறித்து அங்கே திட்டமிட்டார். குர்ஆனிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்னரே ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயிர்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்திலே எல்லா நபிமார்களையும் அழைத்து வைத்து அங்கே கேட்கிறார். அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் இப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் ஒப்பந்தத்தை எடுக்கிறான் மீசாக்கன் நபியின நபிமார்களிடத்திலே, லமா ஆதைத்துக்கும் மின் கிதாப், அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? ஆதைத்துக்கும் மின் கிதாப்,
உங்களிடத்தில் நான் வேதத்தை கொடுத்திருக்கிறேன், வஹிக்மா ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், சமுதாய மக்களுக்கு நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை கொடுத்திருக்கிறேன். சும்ம ஜாஅக்கும் ரசூலுன், நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஜாஅக்கும் உங்களுக்கு மத்தியிலே வருகிறார் ரசூலும் மின்கும் முஸத்திகுல் லிமா பைன யதைய மினத் தௌராத். தௌராத்திலே சொல்லப்பட்ட, இன்ஜீலிலே சொல்லப்பட்ட, முன் வேதங்களில் சொல்லப்பட்ட, எல்லா துறைகளிலும் சொல்லப்பட்ட அந்த தூதர் வந்தால், இங்கதான் நம்ம கவனிக்கணும், லதுமினுன்ன பிஹி, அல்லாஹ் கேட்கிறான், ஒட்டுமொத்த நபிமார்களையும் அழைத்து வைத்து கேட்கிறான். குர்ஆனிலே இந்த வசனம் வருகிறது, லதுமினுன்ன பிஹி, அந்த நபியை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, நம்பிக்கை கொள்வீர்களா, அவர்களை அக்செப்ட் செய்து கொள்வீர்களா, அல்லது ஸ்கிப் பண்ணி விடுவீர்களா? அல்லாஹ் ஒப்பந்தம் கேட்கிறான். எனக்கு உறுதிமொழி கொடுங்கள், எனக்கு உறுதிமொழி கொடுங்கள், எனக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும் என்று நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னரே அல்லாஹ் அங்கே நபிமார்களை அழைத்து கேட்கிறான், லதுமினுன்ன பிஹி, அப்படி ஒரு நபி வந்தா, உங்க காலத்துல நீங்க ஹயாத்தாக உலகத்துல இருக்கும் போது உங்களுக்கு பின்னால் ஒரு நபியை நான் அனுப்பி வைத்தால், லதுமினுன்ன பிஹி, அந்த நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, ஈமான் கொள்வீர்களா, அல்லது நாங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நபியை ஈமான் கொள்ளாமல் விட்டு விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்டார். அது மட்டுமல்ல, வலதன்சுருன்ன பிஹி, வலதன்சுருன்ன பிஹி, கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். நாம் எல்லாம் குழந்தை பிறந்து அது வளர்ந்து வாலிபமானதற்கு பிறகு ஒவ்வொரு நிலைகளையும் கடக்கிற போது அடுத்த ஸ்டேஜ் என்ன, அதை எப்படி நம் குழந்தையை சந்திக்க வைப்பது என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் இந்த உலகிற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னரே நபிமார்களிடத்திலே உறுதிமொழி கேட்கிறான், லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்னஹு, ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, அந்த நபியினுடைய காலத்திலே நீங்கள் வாழ்ந்தால், ஹயாத்தாக இருந்தால், லதன்சுருன்ன, கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்வீர்களா? இந்த ஹைக்கு ஜாக்கை போட்டுட்டு ஏமாத்திலாம் பெற முடியாது. எனக்கு உறுதிமொழி கொடுங்கள். மீசாக்கன் நபியின், நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை துவக்குகிறார். இந்த எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், பலா, ஆம் இறைவா, நீ சொல்லியதை போன்று நாங்கள் வேத செய்திகளை உண்மைப்படுத்துகிறோம். அந்த முந்தைய வேதங்களிலே நபியை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே எங்கள் காலத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகிற்கு வந்தால் அவர்களை கண்டிப்பாக நாங்கள் ஈமானும் கொள்ளுவோம், அவர்களுக்கு உதவியும் செய்வோம் என்று உறுதிமொழியை நபிமார்கள் அத்தனை பேரும் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். இங்கேதான் மற்ற பிறப்புக்கும் நபியினுடைய பிறப்புக்கும் மத்தியிலே பிரம்மாண்டம் என்பது ஏற்படுகிறது. நம் குழந்தைகளுடைய நிலைகளை, அந்த குழந்தைகள் பிறந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நிலைகளாக நாம் கடந்து அவைகளுக்கு தேவையான அந்த நிலைகளை குறித்து நாம் யோசிக்கிறோம், முடிவெடுக்கிறோம். ஆனால் நபியை குறித்து அல்லாஹ் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னரே இந்த முஹம்மதுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களா என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒட்டுமொத்தமாக இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தெளிவுபடுத்தும் விதமாக குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்து இந்த உலகிற்கு நபி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த பிறப்பு பிற பிறப்புகளை விட அதிசயமாக, பிரம்மாண்டமாக, வரலாற்றினுடைய வைர வரிகளிலே இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிறப்பாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட பிறப்பு என்ற தலைப்பிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு சாதாரணமானதல்ல. குர்ஆனிலே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அவ்வளவு சிறப்புமிக்க அந்த நபியை நாம் வழிகாட்டியாக பெற்றிருக்கிறோம் என்பதை நமக்கு கிடைத்த பாக்கியமாக நாம் கருத வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் அரபு தேசத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? அந்த மக்களினுடைய நிலை என்ன தெரியுமா? ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்முடைய நபியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கும் மத்தியிலே சற்றேறக்குறைய 500 ஆண்டுகள் இடைவெளி என்று வருகிறது. 500 ஆண்டுகளாக அந்த சமூகத்தவர்களை வழிநடத்துவதற்கான, வழிகாட்டுவதற்கான, சரியான பாதையை தெளிவுபடுத்துவதற்கான வழிகாட்டியே இல்லாமல் மடமைத்தனத்திலே, மூட பழக்க வழக்கங்களிலே, அறியாமை கால பழக்கங்களிலே மூழ்கி கிடக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, ஹதீஸிலே வருகிறது. நஜ்ஜாஷி அரசர் மக்காவிலே இருந்து சென்ற அந்த குழுவினரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகிற போது, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக நான் கேள்விப்பட்டேன், இங்கு தஞ்சம் புகுந்திருப்பதாகவும் கேள்விப்பட்டேன், அவர்களை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்ற போது அங்கே ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய குழுவின் சார்பாக நஜ்ஜாஷி அரசரிடத்திலே பேசிய அந்த பேச்சுக்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஜ்ஜாஷி அரசர் சொன்னாங்க, அரசரிடத்திலே ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்களாக நாங்கள் ஆகியிருந்தோம். ஒட்டுமொத்தமா சொல்றாங்க. பொதுவா எடுத்த எடுப்பிலே முதல் சொன்ன வார்த்தை, நாங்கள் அறியாமை பழக்கங்களிலே மூழ்கி கிடந்தோம். சொல்லிவிட்டு என்னென்ன பழக்கங்கள் அவர்களிடத்திலே இருந்தது அத்தனையும் பட்டியல் போட்டார்கள். நஅ்புதுல் அஸ்னாம, நஅ்புதுல் அஸ்னாம, சிலைகளை நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எங்களுக்கு தெரிவதற்கு முன்னர் சிலைகளை நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம். ரப்பை நாங்கள் வணங்காமல், ரப்பை ஓரிரை கொள்கைக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்காமல், எங்களை படைத்து பராமரித்து அத்தனை உதவிகளையும் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் வணங்குவதற்கு பகரமாக எங்களுடைய சிந்தனைகளிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் மிகைத்து போய் நாங்கள் சிலை வணக்கத்திலே மூழ்கி இருந்தோம். ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வனக்குலுல் மீத்தத, இறந்து போன பிராணிகளை நாங்கள் சாப்பிடும் பழக்கம் உடையவர்களாக இருந்தோம். தானாக ஒரு பிராணி இறந்து விட்டால் அதை நாம் சாப்பிடக்கூடாது. அதனுடைய இறைச்சி என்பது ஹராம். அது எந்த விதத்திலே உயிர் எடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை. ஏதேனும் விஷ ஜந்துக்களின் மூலமாக தாக்கப்பட்டு அந்த பிராணி இறந்திருக்கிறதா, அல்லது ஏதேனும் ஆயுதங்களின் மூலமாக அந்த பிராணி என்பது உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அங்கே அதை சாப்பிடுவதற்கு இஸ்லாத்திலே தடை விதிக்கப்பட்டது. இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னர் தான் எங்களுக்கு இந்த செய்தியே தெரியும். அவர்களை நாங்கள் சந்திப்பதற்கு முன்னர், இந்த இஸ்லாமிய கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்னர், இறந்து போன உயிரினங்களை கூட நாங்கள் சர்வசாதாரணமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம். ஹலால் ஹராம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹலால். குல்லுஹும் ஹலால். அனைத்தையும் நாங்கள்
ஆகமானதாக நினைத்துக் கொண்டிருந்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நாங்கள் ஏற்றதற்கு பின்னர் தான் அவைகள் தடுக்கப்பட்டது. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது. மனித உடலுக்கு ஆரோக்கியமின்மையை, நோயை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்போது அதிலிருந்து தவிர்த்திருக்கிறோம். ஆனால் ஜாஹிலியத்திலே, அறியாமை காலத்திலே இறந்த பிராணிகளை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். மூன்றாவதாக சொன்னார்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள், களவாடுவது, திருடுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர்களை இழிவாக கருதுவது, இது போன்ற அருவருக்கத்தக்க அனாச்சாரமான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். இவைகள் எல்லாம் தவறு என்று நாங்கள் விளங்கவில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம். அப்போதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அவர்கள் சொல்லுவதற்கு முன்னர் வரை நாங்கள் இந்த அறியாமை காலத்து பழக்கத்திலே தான் மூழ்கி இருந்தோம். நான்காவதாக சொன்னார்கள், உறவு முறைகளை நாங்கள் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொடர்பு எங்களுக்கு ஏற்பட்டதற்கு பின்னர் தான் உறவு முறைகளை குறித்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். நாங்கள் அதை பின்பற்ற ஆரம்பித்தோம். நபி அவர்களுடைய தொடர்பு எங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னர் உறவு முறைகளை, இரத்த பந்தங்களை நாங்கள் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன ஐந்தாவது செய்தி, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க சுத்தமா மறந்துட்டோம். அண்டை வீட்டாரை நாங்கள் மறந்து விட்டோம். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் குடும்பத்தில் நன்மை நடக்கிறதா, தீமை நடக்கிறதா? அவர்கள் உணவருந்தினார்களா இல்லையா? அவர்களுடைய சூழ்நிலைகள் என்ன என்பதை நாங்கள் கவனிப்பதற்கு தவறிவிட்டோம். அந்த நேரத்திலே தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பினார்கள். அண்டை வீட்டான் பசித்திருக்க நீ புசிக்காதே என்ற உபதேசங்களை எங்களுக்கு சொல்லி எங்களுடைய உள்ளங்களுக்கு உரமேற்றியவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நஜ்ஜாஷி அரசரிடத்திலே அங்கே சொன்னார்கள். ஆறாவதாக சொன்னார்கள், எங்களில் பலமாக இருக்கக்கூடிய ஒருவர் பலகீனமான ஒருவரை நசுக்கக்கூடியவராக நாங்கள் இருந்தோம். ஏதாவது பிரச்சனை வந்தா, கொஞ்சம் ஏதாவது பெரிய இடமா இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுத்து, பலகீனமானவர்களின் பக்கத்திலே நியாயம் இருந்தால் அதை அநியாயமாக மாற்றி வழங்கக்கூடிய இது போன்ற பலம் உள்ளவர்கள் பலகீனமானவர்களை ஒடுக்கி ஆளக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் அறியாமை காலத்திலே இருந்தோம். அப்போதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைத்தது. அதற்கு பின்னர் தான் மேலே சொன்ன 6 காரியங்களும் தவறானது, அறியாமை கால பழக்கங்கள், அவைகளுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் மத்தியிலே எந்த சம்மதமும் இல்லை என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பின்னர் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களிலே இருந்து முற்றிலுமாக நாங்கள் நீங்கிவிட்டோம். சிலைகளை வணங்குவதை விட்டுவிட்டு ரப்பை வணங்க ஆரம்பித்து விட்டோம். ஹலாலான பொருட்களை மட்டுமே சாப்பிட ஆரம்பித்தோம். உறவினர்களை சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். தீய பழக்கங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டோம். அருகில் இருக்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலைகளை கவனித்து எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் அமைத்துக் கொண்டோம். எங்களுக்கு யார் தவறு செய்தாலும் அவர்களின் பக்கம் தீர்ப்பை சரியான முறையிலே கொடுக்கக்கூடிய இந்த 6 தன்மைகளும் நபியினுடைய தொடர்பால் எங்களுக்கு கிடைத்தது என்று அங்கே ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அனைத்தும் நபி அவர்களுடைய பிறப்பின் மூலமாக ஏற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கும் மத்தியிலே அந்த 500 ஆண்டு கால இடைவெளியிலே ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன
அத்தனை காரியங்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த நபி அந்த மக்களுக்கு சொன்ன செய்திகளை அடுத்து அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வழிகாட்டி, ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு ரகுபர் என்பவர் அங்கே இல்லாத காரணத்தால் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயமே வழிகேட்டிலே வீழ்ந்திருந்தது. அதைத்தான் ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுருக்கமாக சொன்னார்கள். குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்திலே நாங்கள் வீழ்ந்து கிடந்தோம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை அந்த 500 ஆண்டுகளிலே எவ்வளவு மூடப்பழக்கம் அவர்களிடத்திலே இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நபியினுடைய வருகைக்கு பின்னர் தான், நபியினுடைய பிறப்பிற்கு பின்னர் தான் அரபுலகத்திலே இருந்து கொண்டிருந்த இந்த மூட நம்பிக்கைகள் அத்தனையும் மறக்கடிக்கப்பட்டு நபி அவர்கள் கடைசியிலே வஃபாத் ஆகுவதற்கு முன்னர் சொன்னார்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை கால பழக்கங்களை என் காலுக்கு கீழே நான் போட்டு புதைத்து விட்டேன். மக்களை ஓரளவிற்கு அவர்களுடைய உள்ளங்களை செழுமைப்படுத்தி விட்டேன், மென்மைப்படுத்தி விட்டேன். கரடு முரடாக இருந்த அவர்களுடைய உள்ளங்களை இலகுபடுத்தி விட்டேன் என்று நபி அவர்கள் சொல்லி சென்றதை வரலாறிலே நாம் பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் நபியினுடைய பிறப்பிற்கு முன்னர் அரபுலகத்திலே ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் இருந்து கொண்டிருந்த அந்த தவறான நிலையில இருந்து அவர்களை சரியான வழிக்கு அழைத்து சென்றான். இதை குறித்து குர்ஆனிலே சொல்கிறான். நபியினுடைய வருகையை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் ரசூலும் மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு வேதம் வந்திருக்கிறது, ஒரு நூறும் முபீன், தெளிவான ஒரு ஒளியும் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கிறது நூறுன், ஒரு ஒளியும், கிதாபும் முபீன், தெளிவான வேதமும் உங்களுக்கு வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்திலே விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள், நூர் என்கிற அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறார். கிதாப் என்பது குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறார். அப்படியானால் யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், அறியாமையில் மூழ்கி கிடக்கக்கூடிய, வழிகேட்டில் மூழ்கி கிடக்கக்கூடிய மனிதர்களே, கத் ஜாஅக்கும் மினல்லாஹி முஹம்மதுன், நூறுங்கிற இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு திட்டமாக அனுப்பி வைத்திருக்கிறான். வ கிதாபும் முபீன், அந்த நபிக்கு எதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், எதை வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக குர்ஆன் என்கிற வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார். முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் வருகை தருவதற்கு முன்னர் அந்த ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதை போன்று அறியாமை காலத்திலே, மூட பழக்கங்களிலே, இருளிலே மூழ்கி கிடந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு பின்னர் ஒரு வெளிச்சம் என்பது ஏற்பட்டது. அவர்களுடைய அமல்களிலே, அவர்களுடைய உள்ளங்களிலே, அவர்களுடைய செயல்பாடுகளிலே, அவர்களுடைய நடைமுறைகளிலே, அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நபியினுடைய அந்த வருகையால், நபியினுடைய பிறப்பால், நபியினுடைய வழிகாட்டுதலால், நபியினுடைய அந்த சீர்திருத்தத்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. எனவேதான் அறியாமை காலத்தில் மூழ்கி கிடந்த உங்களுக்கு பிரகாசத்தை தருவதற்காக முஹம்மது என்ற நபியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே நூர் என்ற வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துத்தான் சொல்லி இருக்கிறான். நபியின் பிறப்பிற்கு பின்னர் தான் அந்த அரபுகளிடத்திலே இருந்த அறியாமை கால பழக்கங்கள் எல்லாம் அங்கே நபியின் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டது. எனவே அந்த வசனம் என்பது அது நபி அவர்களை குறித்துத்தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே நபி அவர்களுடைய பிறப்பை குறித்து அல்லாஹ் இலைமறைக்கையாக சொல்லி காட்டியிருக்கிறார். இவ்வளவு நாட்களாக நீங்கள் வழி தெரியாமல் இருந்து விட்டீர்கள், இப்போது உங்களுக்கு வழி காட்டப்படுகிறது. உங்களுக்கு காட்டப்படுகிற வழியை நீங்கள் சரியாக
எடுத்து செயல்படுங்கள் என்பதை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மிக அதிசயமானது, மிக பிரம்மாண்டமானது. அந்த பிறப்பினுடைய இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டுள்ள அந்த செய்திகள், எல்லா குழந்தைகளையும் போல நபி அவர்கள் எப்படி பிறக்கவில்லையோ அதே போன்று எல்லா குழந்தைகளுடைய அழகை விடவும் நபியினுடைய அழகு விஞ்சி இருந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சொல்லின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு நேரத்திலே சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, லனா ஷம்ஷுன் வலில் ஆஃபாகி ஷம்ஷுன். லனா ஷம்ஷுன், எங்களுக்கும் சூரியன் இருக்கிறது, வலில் ஆஃபாகி ஷம்ஷுன், வானத்திற்கும் சூரியன் இருக்கிறது. என்ன சொன்னாங்க? எங்களுக்கும் சூரியன் இருக்கிறது, வானத்திற்கும் சூரியன் இருக்கிறது. சொல்லிவிட்டு அடுத்த வரியில சொன்னாங்க, ஷம்ஷி, என்னுடைய சூரியன், ஷம்ஷி, என்னுடைய சூரியன், கைரும் மின் ஷம்சி ஸமாஇ, வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட என்னுடைய சூரியன் தான் சிறந்தது என்றார்கள். யார சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூரியன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. ஏன் உலகத்துல வேற பொருளே கிடைக்கலையா? அதற்கும் காரணம் சொல்கிறார்கள். எல்லா பொருட்களினுடைய ஒளியை விட சூரிய ஒளி என்பது அது காலையில் உதயமாகிற போது உலகமெங்கும் அது பிரதிபலிக்கிறது. அதே போன்றுதான் நபியினுடைய பிறப்பால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பயன் பெற்றது. எனவே ஒரு சூரியன் உதிப்பதை எப்படி முழு உலகமும் அங்கே அந்த சூரிய ஒளியின் மூலமாக பயன்பெறுகிறதோ அதே போன்று முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனின் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பயன் பெற்றார்கள். அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள், ஃபஇன்ன ஷம்ஸ ஸமாஇ, வானத்தினுடைய சூரியன் என்பது தத்லஉ பஅதல் ஃபஜ்ரி, அது சுபஹுக்கு பின்னர் உதயமாகும். சூரியன் எப்போ உதிக்கும்? சுபஹுக்கு அப்புறம் தான் சூரியன் உதிக்கும். வ ஷம்ஸி, ஆனால் என்னுடைய சூரியன் தாலிஉன் பஅதல் இஷா, இஷாவிற்கு பின்னர் தான் என் சூரியன் உதயமாகும். இது இலக்கிய நயத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் கவனமா கேட்டா தான் இந்த அர்த்தத்தை நம்மால் புரிய முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க தெரியுமா? வானத்திலையும் சூரியன் இருக்கு, என் வீட்டிலையும் சூரியன் இருக்கு. வானத்தில் உள்ள சூரியனை விட என்னிடத்தில் இருக்கக்கூடிய நபி என்கிற சூரியன் சிறந்தது என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் இரவிலே பகலிலே சமுதாயத்திற்காக ஊருக்காக அந்த எல்லா விதமான வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு இரவு நேரத்தினுடைய தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்குள்ளே வருகிற போது சூரியனை போன்று அந்த விளக்கு இல்லாத, மின்சார வசதி இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இல்லம் என்னுடைய வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், நபியினுடைய வருகையால் அங்கே பிரகாசமாக அமைந்து விடுகிறது. என் சூரியனுடைய வெளிச்சம், வானத்தினுடைய சூரியன் என்பது அது பகலில் மாத்திரமே வெளிச்சம் வரும், இரவிலே அது மறைந்துவிடும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற என்னுடைய சூரியன் அது பகலில் மற்ற மனிதர்களுக்கு உதவியாக இருப்பதை போன்று என் இல்லத்திற்கு இரவிலே வந்ததற்கு பின்னரும் என் இல்லம் நபியினுடைய அழகால் அது பிரகாசமானதாக, விளக்கே இல்லாமல் நாங்கள் நபியினுடைய அழகால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தினோம் என்பதை இலக்கிய நயத்தோடு நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். நாம் புரிய வேண்டிய செய்தி இதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை, பிரகாசத்தை சூரியனை விட அது நபியினுடைய உடல் மிக பொலிவானதாக, மிக அழகை தரக்கூடியதாக,
மிக பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்றுதான் நபி அவர்களை எத்தனையோ கவிஞர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். அந்த கவிஞர்களுடைய வரிசையிலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று ஒரு கவிஞர், அவர்களும் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, என் கண்ணால இவ்வளவு அழகான மனிதரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை பார்த்து சொல்கிறார்கள், உங்களை மாதிரி அழகான ஒரு மனிதரை என் கண் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியானால் நபியினுடைய அழகை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும், எவ்வளவு அழகாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று. அடுத்த வரிய பாருங்க, எந்த பெண்ணும் உங்களை போன்ற குழந்தையை இதுவரை பெற்றெடுத்ததில்லை என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களை விட மிக அழகான குழந்தையை லம் தலிதின் நிசா, உலகத்தில் உள்ள எந்த பெண்ணும் இதுவரை பெற்றெடுக்கவில்லை, அவ்வளவு அழகாக நீங்கள் இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று நபியினுடைய அழகை குறித்து, நபியினுடைய உடல் அமைப்பை குறித்து அங்கே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிறப்பு பிரம்மாண்டமான பிறப்பாக தான் இருக்கிறது. இந்த நபியினுடைய அழகு மற்ற குழந்தைகளுடைய அழகை விட பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது. எனவேதான் பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட பிறப்பு என்று இன்றைக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், குழந்தைன்னு சொன்னா எல்லா குழந்தைகளும் முழுமையாக பெற்றெடுக்கப்படுகிற போதே சில நேரங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். சில நேரங்களில் எடை குறைவாக இருந்தால் இன்றைக்கும் கூட இன்குபேட்டர்ல வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அல்லது குறிப்பிடப்பட்ட நாட்களுக்கு முன்னரே குழந்தை பெற்றுவிட்டால் அப்படியெல்லாம் சில மருத்துவ காரணங்களுக்காக அந்த குழந்தையினுடைய விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது. அது குறையோட பிறந்திருச்சுங்கிறதுனால. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எந்த குறையும் இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். உங்களுடைய படைப்பிலே எந்த விதமான குறைபாடும் இல்லை. குழந்தைகளுடைய பிறப்பில் ஏற்படுகிற உடல் ஊனமோ அல்லது நாட்கள் குறிக்கப்பட்டதில் இருந்து முன்னர் பின்னரோ அல்லது எடை போன்ற விஷயங்களிலோ எந்த விதத்திலும் உங்களுடைய பிறப்பிலே குறை என்பதே இல்லை, அனைத்தும் நிறையாகத்தான் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்க ஒரு ஆள் தான் உலகத்துல, நீங்க நினைச்ச மாதிரி அல்லாஹ் உங்களை படைச்சிட்டான் போல தெரியுது என்று நபியினுடைய அழகை, நபியினுடைய உயர்வை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது நபியினுடைய பிறப்பு பிற குழந்தைகளுடைய பிறப்பிலே இருந்து பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பிரம்மாண்டமான பிறப்பின் மூலமாக நபியாக நமக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய கைமாறு என்ன தெரியுமா? மற்ற எந்த நபிமார்களுக்கும் இது கொடுக்கப்படவில்லை. நமக்குத்தான் நாம் கேட்காமலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நாம் முஹம்மதுடைய உம்மத்திலே உறுப்பினராக வர வேண்டும் என்று கேட்டபோது உனக்கு அதெல்லாம் கிடையாது என்று ஒரு நபிக்கே அல்லாஹ் சொல்லிவிட்டான். நாம் கேட்காமலே நமக்கு பிரம்மாண்டமான இந்த நபியை நமக்கு கொடுத்திருக்கிறான். அவர்களுடைய பிறப்பு மாத்திரம் பிரம்மாண்டம் அல்ல, அவர்களுடைய வளர்ப்பும் பிரம்மாண்டம், அவர்களுடைய நடைமுறையும் பிரம்மாண்டம், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அத்தனையும் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை செய்திகளும் நமக்கு பிரம்மாண்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மாண்டத்தை பெற்றுக்கொண்ட நபியாக பெற்றுக்கொண்ட பாக்கியத்திற்காக நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு அல்லாஹ் சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உபகாரத்திற்கு உபகாரம் தான்
சிறந்த பரிசு. எனவே அந்த நபியினுடைய வழிமுறைகளை, நடைமுறைகளை, நெறிமுறைகளை, சுன்னத்துக்களை நாம் சரிவர பின்பற்றுவதுதான் அந்த நபியை நாம் வழிகாட்டியாக பெற்றதற்கான மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபியினுடைய சொல், செயல், அங்கீகாரம் அத்தனையும் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.